ஒரு மிகப்பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. புதுசா ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நினைச்சத விட அது ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், பெருமை. இந்த உலகத்திலேயே நம்மளுடைய கார் தான் இந்த டிசைன் முதல்ல நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னு ஒரே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, இனி நம்ம எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிட்டு, டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம கார மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் டிரைவ் எடுக்கிறதுக்காக வெளியில கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டரியோட என்ட்ரன்ஸ் வந்து காரோடைய ஹைட்ட விட கொஞ்சம் கீழ இருக்கு. 1 இன்ச் கீழ இருக்கு. கார வெளியில எடுத்தா கண்டிப்பா அந்த காருடைய டாப் ஸ்க்ராட்ச் ஆயிடும். என்ன பண்றதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஒருத்தர் ஒரு யோசனை சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, மெல்ல வெளியில எடுத்துடலாம். கொஞ்சம் தானே ஸ்க்ராட்ச் ஆகும். நம்ம பெயிண்ட் பண்ணி அதை சரி பண்ணிடலாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, கார் டேமேஜ் பண்ண வேண்டாம். மேல அந்த திண்ட தட்டி விட்டுட்டோம்னா ஈஸியா கார வெளியில எடுத்துடலாம்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த செக்யூரிட்டி மெதுவா வந்து, சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க எல்லாரும் அவரை பார்த்து நக்கலா, எங்கனாலயே ஐடியா கண்டுபிடிக்க முடியல, நீங்க என்ன பெருசா சொல்லிட போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லட்டும் அப்படின்னு. இவர் வந்து பக்கத்துல நின்னுட்டு, சார் அந்த கார்ல இருக்கக்கூடிய 4 டயர்ல இருக்கிற காத்த வெளியில எடுத்து விடுங்க, கண்டிப்பா 1 இன்ச் கீழ இறங்கும், ஈஸியா நம்ம வெளியில எடுத்தாருன்னு அசால்ட்டா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்மளுடைய லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா தான் திங்க் பண்ணணும்னு இல்ல. அதுக்கான தீர்வு சாதாரண ஒரு சொல்யூஷன்லயே நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம சாதாரணமா ஒரு வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு ஆளுக்குள்ள நம்ம எடை போடக்கூடாது. அவங்க கிட்டயும் ஒரு நல்ல திறமை இருக்கும்.